மனித குலம் தோன்றி பேச்சு மொழிக்கு முன் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள அசைவும் சைகைகளுமே உடல் மொழியாக இருந்தது. பின்னால் அதுவே நடனம் எனும் கலையாக உருப்பெற்றது. மனிதன் தான் பெறும் சந்தோஷம், துக்கம், மகிழ்ச்சி, கோபம் போன்ற அனைத்து உணர்ச்சிகளையும் உடல் மொழியான நடனம் மூலமாகவே வெளிப்படுத்தினான். காலப்போக்கில் அது அவர்களின் வாழ்வில் கலந்து பிரிக்க முடியாத கலை வடிவமாக மாறியது. இப்பொழுது நடனம் வெவ்வேறு பெயர்களில், வடிவங்களில் இருந்தாலும் ஒருவனின் உள்ளுணர்வின் வெளிப்பாடாகவே இருந்து வருகிறது. அப்படியாக நம்மூரில் தெருக்கூத்து, மேடை நடனம் எனும் கலைகள் தொடர்ந்து இயங்கி வந்த நிலையில் சமீப காலத்தில் அதற்கு தடை ஏற்பட்டது. கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. பிழைப்பதற்காக நடனக் கலைஞர்கள் வேறு வழியின்றி அவர்களின் தொழில்களை மாற்றிக்கொண்டு வந்தனர். இந்த மேடை நடன கலையில் முக்கியமானவராக திகழ்பவர் நாட்டியாலயா என்று அழைக்கப்படும் நடன இயக்குனர் பிரேம்நாத். இவர் 16,000 மேடை நிகழ்ச்சிகளுக்கும் மேல் நடத்தி கின்னஸ் விருது பெற்றுள்ளார். மேலும் சினிமாவிலும் தமிழ்நாடு மேடை நடன சங்கத்திலும் தலைவராக பணியாற்றி வந்துள்ளார். இவரின் நடனக்கலையின் வாழ்க்கை பயணமும் அனுபவங்களும் அந்த கலையின் தோற்றமும் வீழ்ச்சியும் பற்றியதுதான் இந்த ஆவணப்படம். நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ண மாட்டேன்றீங்க, கவர்மெண்ட்டில் விருது கொடுக்குறாங்க, இது எதையுமே பண்ண மாட்டேன்றீங்க, நீங்கள் பாட்டு தொழிலே போயிட்டுருக்கீங்க, நிறைய பேர் உருவாக்கிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சொன்னதான் இந்த கின்னஸ். நான் என்னென்னா, ஒரு நிகழ்ச்சி எங்கே போனாலுமே அதனுடைய ரெக்கார்ட்ஸை உணர்ந்து வச்சுருவேன். நோட்டீஸாக இருக்கட்டும், போஸ்ட்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஒன்று எடுத்து வந்துடுவேன். மேரேஜ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், கோயில் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், லைன்ஸ் கிளப்பாக இருக்கட்டும், ரோட்டரி கிளப்பு, பொலிட்டிக்கல், எதுவாக இருந்தாலும் நமக்கு ரெக்கார்ட்ஸ் வேணும் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு அந்த 400 பக்கம் நான் மெயில் பண்ணுறதுக்கு. எனக்கு வருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காதுன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா எனக்கு மெயில் வந்தது. எவ்வளோ ஈவெண்ட் பண்ணியிருக்கீங்க அந்த ரெக்கார்டில்? 32 வருஷத்தில் 33 வருஷத்தில் 16,000 ஈவெண்ட். இது எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வந்தீங்க? எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? உங்களோட பேக்ரவுண்ட் என்ன? சினிமாவில் நடிக்கணுன்றத ஒரு ஆசை தான், என்னுடைய ஆசை. பெரிய ஏதோ நடிக்கணும்னு ஆசை தான். அப்போ இந்த மாதிரி நண்பர்கள் நடிகர் கிங்காங்குடைய நட்பெலாம் ஏற்பட்டு அப்போ அங்கே ஊட்டியில் டேக்கிட்டிஸ்னு படம், விக்னேஷ் ஹீரோ. அந்த படத்தில் நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு நடிச்சிட்ருக்கோம். அவங்க ஒரு 7-8 பேர், நான், கிங்காங்கு, பயில் ரங்கநாதன், மயில்சாமி, இந்த மாதிரி மாமாவெல்லாம் அப்படி நடிச்சிட்டு இருக்கும்போது தான் அப்போது இந்த மாதிரி நான் அப்படி இருக்கும்போது இந்த இன்னொருத்தர் வேணுகோபாலும் நடத்திட்டு இருந்தார். அவர் இதில் சும்மா அசிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்ருப்பேன். அப்போ காஜா ஷெரீஃப், புதிய பூமி, இதுதான் பயங்கரமாக ஃபேமஸ் டான்ஸ் டீம். அப்போ அந்த வேணுகோபாலுங்கிற பழைய நடிகர் ராமதாஸுடைய பையன், அவர் இதில் நாங்கள் நாள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நாங்கள் ஊட்டிக்கு அந்த ஷூட்டிங் போயிருக்கோம். அப்போ தான் கிங்காங்கிட்ட கேட்டிருக்காரு, பயில பண்ணுறாங்க, இந்த மாதிரி எங்கள் மேரேஜ், உங்கள் ஃபேமிலி மேரேஜ் ஒன்று இருக்குது ராகவேந்திர கல்யாணத்தில், அது கொஞ்சம் டான்ஸஸ்லாம் ரெடி பண்ணாங்க. அப்போ இவர் அசிஸ்டன்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு எனக்கு அமுச்சு விட்டார். அப்போ தான் நம்ம நூறடி ரோட்டில் 8 ஃபீட் ரோட்டில் பெரிய அரிசி மண்டி ஓனருடைய தங்கச்சி கல்யாணம், ராகவேந்திர கல்யாணத்தில். அப்போ பயில்வான் சார் பேசிட்டு மாதிரி இந்த ப்ரோக்ராம் 2,000 ரூபா தரேன்றார். எப்போ எந்த வருஷம் சொல்கிறீங்க? அதான் 90. ஓகே, 2,000 ரூபா தரேன்றாரு. சரின்னு சொல்லிட்டு நானும் பசங்களை அப்படியே சேர்த்து நிறைய நான் பஸ் ப்ரோக்ராம் பண்ணுறேன், எல்லாம் வாங்க நான் இதை கொடுக்குறத வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 30 பேர் கழட்டி போட்டு 2,000 ரூபாய்க்கு. ஓகே, 30 பேர் ராகவேந்திர கல்யாணத்தில். இப்போ வாசு மாதம்லாம் வராரு, எல்லோரும் வர மாதம் எல்லாம் பிஸியாக இருக்கிற மாஸ்டர் அப்போ அவரெல்லாம் இருக்கிறாரு. ஒரு 30 பசங்க, அதில் கிங்காங் கூட, அந்த 30 பேர் கிங்காங் நல்லா வச்சு ப்ரோக்ராம் நல்லா பண்ணி கொடுத்தோம். 500 ரூபா ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு. யார்? பயில்வான் ரங்கநாதன். அவர் கொடுத்தாரால அவங்க பார்ட்டி கொடுத்தாங்கன்னு தெரியல, கொடுத்தாரு. அதுதான் முதல் ப்ரோக்ராம். இந்த டாக்குமெண்ட்ரி எதுக்கு பற்றினா, சென்னையில் ஒரு 2012 ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு கல்ச்சர் இருந்துச்சு. அவ்வளோ கலைஞர் இருந்தாங்க, அவ்வளோ பேர் இங்கே செலிப்ரேட் பண்ணிருந்தாங்க. ஒரு திருவிழா, ஒரு ஆடி மாதம்னா வேண்டுதல் தாண்டி இந்த ஆடி மாதம் விருதெல்லாம் முடிச்ச உடனே அந்த ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம், எப்படா இந்த ஸ்டேஜ் டான்ஸ் நடக்கும், இந்த ப்ரோக்ராம் நடக்கும். அப்போ நாங்கள் அதை பார்த்து சந்தோஷப்பட்டிருந்தோம். இப்போ அது ரொம்ப கடந்த ஒரு 10 வருஷமாக பார்க்கவே முடியலையே. அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு? நம்ம கலைஞர்களுக்கு தெரியும். நான் 90க்கு அப்புறம் 2000 வரும்போது அந்த ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அமரர் நாஞ்சில் மணிமாறன் தான் நடத்திட்டு இருந்தார். அவருடைய பார்த்தா நாங்களாம் வந்தோம். 2000 ஆடி மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 நிகழ்ச்சி 3 நிகழ்ச்சி நான் பண்ணியிருக்கேன். இங்கே 1 ஹவர் இருப்பேன், அங்கே 1/2 மணி நேரம் இருப்பேன், அங்கே 3 நிகழ்ச்சி நான் அட்டன் பண்ணிடுவேன். 3 பார்ட்டியாரையும் நான் சந்தோஷப்படுத்திடுவேன். ஸோ 3 இடத்துல ஒரு 30 கலைஞர்கள், 25 கலைஞர்கள், 40 ஒரு நாளைக்கு 100 கலைஞருக்கு வேலை கொடுத்துருக்குறேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு 3 நிகழ்ச்சியாக பண்ணியிருக்கேன். அந்த ஆடி மாதத்தில் ஒரு 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் 50 நிகழ்ச்சி, 45 நிகழ்ச்சி,
30-35 அந்த மாதிரி பண்ணிட்டோம். நல்லா போயிட்டு இருந்தது. இடையில பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 10-12 வருஷமாக தான் காவல்துறை வந்து பயங்கரமாக கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. அதே கரகாட்டம்னு சொல்லிட்டு அவ்வளவு கிளாமராக ட்ரெஸ் போட்டு ஆடுறாங்க. அதுக்கு காவல்துறை வந்து அனுமதிக்குது. ரோட்டில் பப்ளிக்காக இதுவாக ஒரு இடத்துல ஒரு ஸ்டேஜ் போட்டு ஒரு கௌரவமாக நல்லா அழகாக நீட்டாக அழகாக பண்ணுறோம். இங்கே சென்னையை பொறுத்தவரைக்கும் அந்த வல்கரே கிடையாது. ஒரு ஸ்டேஜ் வெளியூரில் அங்கே பண்ணுறாங்க, சில மறைமுகமாக பண்ணுறாங்க, அது நடக்குது. ஆனால் இங்கே சிட்டியில் வந்து நாங்கள் பலமுறை கமிஷனரையும் பார்த்து கொடுத்துருக்கோம், டிஜிபியும் பார்த்து கொடுத்துருக்குறோம். அது கொடுத்த நேரத்தில் சில நேரத்தில் அனுமதிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து இப்போ சமீபத்தில் இந்த மாதம் 29 மார்ச் 29 வண்ணாரப்பேட்டையில் வருஷம் நான் 10 வருஷம் பண்ணிகிட்ருக்கிறேன் கோணி வியாபாரிகள் சங்கம் நடத்துகிற நிகழ்ச்சி. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 மணி நேரம் தான் போயிருக்கும், அந்த போலீஸ் நிப்பாட்டாங்க நடத்தக்கூடாது சொல்லிட்டு. ஸோ காவல்துறை வந்து ரொம்ப வந்து இந்த கலாச்சாரத்தை வந்து அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் சிலதுக்கு வந்து துணை போகிறாங்க. இல்லை, இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 2012 இந்த கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணக்கூடாது பேன் பண்ணுறாங்க. அதுக்கான ரீசன் சொன்னாங்கன்னா இதில் வந்து ரொம்ப கவர்ச்சியாக இருக்குது, சோஷியலாக இது வந்து எல்லாரையும் வந்து பண்ணக்கூடாதுன்றதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது உண்மையிலே அவ்வளோ கவர்ச்சி இருந்துச்சா? சென்னையில் 200% இந்த மேடை நடனங்களை ஆடுறதுல எந்த ஒரு காஸ்டியூம்ஸ் நான் வந்து ரெக்கார்ட்ஸ் காட்டுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ஒரு துளி கூட அந்த மாதிரி இல்லை. ஆனால் கரகாட்டம் பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணுறாங்க, அது கவர்ச்சி பண்ணுறாங்க, அதை அவங்க தடை பண்ணலாம். எங்களுடைய அந்த மேடையில் ஆடக்கூடிய கலைஞர்கள் தான் எவ்வளவோ சாதிக்கிறாங்க. திரைப்படத்துறையில் வர்றாங்க, பண்ணுறாங்க, டான்ஸர் ஆகிறாங்க, அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் ஆகிறாங்க, ஹீரோ ஆகுறாங்க, ப்ரொடியூசர் ஆகிறாங்க, பல சாதனையில் திருத்திட்டு இருக்காங்க. ஸோ மேடை தான் இன்றைக்கி மேடையில் ஆடினவங்க தான் இன்றைக்கி 90% இன்றைக்கி சினிமாவில் இருக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க, யாராக இருந்தாலும் சரி. இப்போது நீங்கள் அந்த சமயத்தில் ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணியிருந்தீங்க, இப்போது எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணுறீங்க? நான் இப்போ வெளியூரில் நான் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு தான் இருக்குது. சென்னையை பொறுத்தவரைக்கு நான் ஒரு மாதத்தில் 2-3 பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆனால் ஒரு டைமில் நான் சொல்கிறேன் 2010-12 எவ்வளோ ப்ரோக்ராம் சென்னையில் மட்டும் பண்ணியிருந்தீங்க? 50 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன், 40 ப்ரோக்ராம், 30 ப்ரோக்ராமு, 25 ப்ரோக்ராம் ஒரு மாதத்தில். அதுவும் இந்த ஆடி ஆவணிலாம் பார்த்தீங்கன்னா விழா கோலம் தான், தூங்குறதுக்கு டைம் இருக்காது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ திருப்பியுமே பர்மிஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அந்த ஆடியன்ஸ் இருக்காங்க நம்புறீங்களா? கண்டிப்பாக 200%. ஏன்னா இந்த டான்ஸ்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும், குழந்தையில முதல் பெரியவர் வரைக்கும் பிடிக்கும். என்னதான் செல்ஃபோனில் அப்படி பார்த்தா கூட அந்த நேரடி லைவில் பார்க்குறதே வேறு, அந்த ஒரு சந்தோஷம். ஒரு எவ்வளோ டான்ஸஸ் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பீங்க இண்டஸ்ட்ரிக்கு? இது வரைக்கும் குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டேஜ் டான்ஸ்லேருந்து பார்த்தா ஒரு 2000 பேர். 2000 பேர் பண்ணியிருப்பீங்க. வேணா நான் ஃபீமேல் டான்ஸஸ் பற்றி கேட்கணுன்னு நான் சொல்கிறேங்க. முன்னாடி வந்து ஒரு அந்த சமயத்தில் வந்து அவ்வளோ ஃபீமேல் டான்ஸர் இருந்தாங்க, இதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க, இது பண்ணக்கூடாதுக்கப்புறம் அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த காலகட்டங்கள்லாம் ஒரு 500 ரூபா இருந்தால் போதும், ஒரு மாதம் 15 நாளைக்கு குடும்பம் நடத்தலாம். இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் இருந்தாலும் பற்ற மாட்டேங்குது. விலைவாசி உயர்வு எல்லாமே அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதனால் குடும்ப சூழ்நிலை சுமைகளை வந்து அவங்க சமாளிக்க முடியல. அதனால் சில பேர் வந்துட்டு வேறு வேலைக்கு போகிறாங்க, ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு அந்த மாதிரி. இது சில பேர் வந்து ஸ்விக்கி அந்த மாதிரிலாம் போகிறாங்க, சில பேர் வெளிநாடுகளுக்கு போயிட்டு அந்த மாதிரி ஆடுறாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறாங்க. இப்போ இந்த தசரான்ற மாதிரி ஒரு கல்ச்சர் ஒன்று வருது, அது வந்து ஒரு தரையில் அவங்க வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் வந்து நீங்கள் சொல்ல அதே சீரியல் நான் பார்க்குறேன். இது வந்து என்ன ஆகிடுதுன்னா அந்த மரியாதை இன்னும் கம்மியாயிட்டு இருக்க மாதிரி ஒரு இருக்கு எனக்கு. அது எல்லாரும் அந்த ஊருக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, அந்த தெய்வத்தை விட்டு இடத்துல போயிட்டு ஆடிட்டு வந்தால் நல்லா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஐதீகம். என்னை பொறுத்த என் கூட தான் ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்டுக்கு நான் வந்து ஒரு நாளைக்கு 15,000 கூப்பிட்டு போனேன். அதே சீரியல் ஆர்ட் அவங்க புகழ் பெற்றதுக்கப்புறம் 3 லட்ச ரூபாய் கூப்பிட்டு போனேன். வந்து ஆடுறாங்க, பேமெண்ட்டு ஜாஸ்தி வாங்கிக்கிறாங்க, அந்த இடத்துக்கு வரணுன்ற அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. அந்த முத்தாரம்மனுடைய பவர் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே நான் கூட பார்க்கணும். எவ்வளோ பேருக்கும் தருவாங்க? நான் பண்ணது வந்து லாஸ்ட்டாக வந்து 45 வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஆர்டிஸ்ட்டுங்க, டான்சர்ஸு, பேமெண்ட் எல்லாம் 45 lakhs வரைக்கும். அவ்வளோ இந்த ஊரை பொறுத்தவரைக்கும் ஃபேமஸ் ஊர், அந்தளவுக்கு பண்ணுவேன் நான். அவ்வளோ கூட்டம் வருமா? கூட்டம் வரும். எவ்வளோ ப்ரோக்ராம் நடக்காங்க? குறைஞ்சது வந்து ஒரு 300 இடத்துல நடக்கும் ஒரே நாள் 300 இடத்துல நடக்கும் ஊர் ஃபுல்லாக. அப்பா, கடைசி நாள் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் நடக்கும், 10 லட்சம் பேர் கூடுவாங்க. அப்பா, கடைசி நாள் மட்டுமா அந்த சூரசம்சாரம் சொல்லுவாங்க, 10 லட்சம் பேர். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 100 ஸ்டேஜ் அதிகமாக தான் இருக்கும். எங்கிட்ட திரும்பினாலும் டான்ஸாக தான் இருக்கும். திரும்ப டான்ஸ் 10க்கு 10 ஸ்டேஜ். சில பேருக்கு பெர்மனெண்ட் ஸ்டேஜ் இருக்குது, அது அவங்களுடைய வாரிசு அந்த ப்ரோக்ராம் சில இடத்துல பெர்மனெண்ட் ஸ்டேஜ் இருக்குது. பீச்சிலேயே சில இடத்துல வந்து அதில் போட்டுருவாங்க.
போலீஸ் மட்டும் எப்படி பண்ண 1 லட்சம் போலீஸ் கூட்டுவாங்க. இந்த மாவட்டம் ஃபுல்லாகவே எல்லா மற்ற மாநிலம் வர வச்சு 1 லட்சம் போலீஸ் இருக்கும் முன்னாடி ரோட்டில். இப்போ அங்கே நடக்கிறதுக்கு 1 லட்சம் போலீஸ் தர கவர்மெண்ட்டு சென்னையில் ஒரு இடத்துல ஒரு சின்ன இதில் பண்ணுறது அதுதான் தர ஒரு மாட்டாங்க. தமிழ்நாட்டுடைய எங்கே எம்எல்ஏ ஜெயிச்சாலும் சென்னைக்கு தான் வரணும். தலைமைச் செயலர் தான் வந்து எம்எல்ஏ. நீ நாகப்பட்டினத்தில் எம்எல்ஏ ஆனாலும் இங்கே வந்தாகணும். அப்படியாப்பட்ட ஒரு தலைநகரத்தில் ஒரு கலாச்சாரத்தை அமுக்குறாங்க. இதுக்கு என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி நான் செய்யலாம்? இது வந்து ஒரே வழி, தலைமைச் செயலாளருக்கும் சிஎம் பார்வைக்கு போகிறதுக்கு உண்டான முயற்சி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இவங்க 2 பேர் பார்வைக்கு போனால் மட்டும்தான் இதுக்கு ஒரு முடிவு வரும். சிஎம் என்ன சொல்லுவார்னா டிஜிபி ஆர்டர் கொடுப்பார், ஒரு பரிந்துரை பண்ணுவார், இல்லை ஒரு இது பாஸ் பண்ணுவார். இந்த மாதிரி சொல்லுவாங்க. சொல்லி இந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு தனி ஒரு நலவாரி அமைஞ்சு தலைமைச் செயலருக்கு உத்தரவு பிறப்பிப்பார். அதை பார்த்து இவர் அந்த உத்தரவு பிறச்சோன்னா இதை வந்து சரியான ஒரு இதுக்கு வந்துடும். தொழில் இன்னும் ஜாஸ்தி ஆகிடும். தனி நலவாரியம் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நாட்டுப்புற கலைஞர்களுக்கு இவங்களுக்கு சென்னை சங்கமோ அந்த சங்கமோ அப்படிலாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இந்த கலைஞர் ஏன்னா இந்த நடனத்துறையிலேயே நடிப்புகளில் வந்தவங்க தான் இன்றைக்கி வந்து எல்லாமே சிஎம்மாக இருக்கிறாரும் சரி, மந்திரியாக இருக்கிறதும் சரி, நிறைய பேர் வந்து இதுலேருந்து வந்தவங்க தான். நடனத்துறையிலேருந்து வராது இல்லை, நடிப்பு துறையிலேருந்து வராதில்லை, எல்லாருமே இன்றைக்கி ஆண்ட சிஎம்மாக இருக்கும், ஆண்டுகிற சிஎம் எல்லாருமே இந்த கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லது பண்ணு தான் நாங்கள் நினைக்கிறோம். இந்த நலவாரி அமைச்சு கொடுத்துட்டாங்கன்னா வேலை வாய்ப்புகள் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும், நிறையா இருக்கும். அந்த போனவங்களாம் திரும்பி வந்து எல்லோரும் வந்துடுவாங்க. இது என்னென்னா ஒரு பெருமைன்னா இந்த நடனத்துறையிலே யாருக்குமே அந்த கின்னஸ் வந்து கிடைக்கல. அது எனக்கு கிடைச்சிருக்குது. அது எல்லாருடைய ஆசை, என்னுடைய அப்பா அம்மாவுடைய ஆசைன்னு நினைக்கிறேன். அது கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கையில் வந்து நேஷ்னல் அவார்டு கிடைச்ச மாதிரி தான். நேஷ்னல் அவார்டோட பெரிய அவார்டு இது வந்துட்டு உலக கின்னஸ்ன்றது அது பெரியது. நேஷ்னல்ன்றது இந்தியா தான். ஆமாம்மா, கண்டிப்பாக. இது வந்து கின்னஸ்ன்றது நம்ம வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கொடுக்குறது. எனக்கு அது வந்து கிடைச்சது ஒரு ஆஸ்கார் அவார்டு கிடைச்ச மாதிரி. வாழ்க்கையில் எனக்கு போதும், இது போதும். எனக்கு வேறு எந்த அவார்டு பற்றி பெருசாக எதிர்பார்க்கல. எனக்கு இது கிடைச்சது என் வாழ்நாளில் பெருசாக நினைக்கிறேன். ஆமாம், எவ்வளோ வருஷம் இருந்திருக்கீங்க, ஒரு ரெக்கக்னேஷன். அதே மாதிரி எனக்கு அந்த நிகழ்ச்சியெல்லாம் கொடுத்தாங்க இத்தனை வருஷமாக, அவங்களுக்குலாம் அதை சம்பவிக்கிறேன். ஏன்னா அவங்க தான் அவங்களுடைய இதில் தான் எனக்கு அது கிடச்சிருக்குது. இவ்வளோ நிகழ்ச்சி கொடுத்தனால தான் எனக்கு கிடச்சிது. அதேமாதிரி என்னுடைய உழைப்பு, எல்லாருடைய ஆசீர்வாதங்களும் எனக்கு அது கிடச்சிது. ரொம்ப சந்தோஷம். இந்த கூத்தாடின்னு ஒரு அது எல்லாருமே ஈஸியாக சொல்லிடுவாங்க. நீ எங்கே என்ன கூத்து தானே ஆட போகிற அப்படின்னு சொல்லும் போது அதை எப்படி பார்க்குறீங்க அந்த வார்த்தைகளை? அந்த காலங்களில் கலைவாணர் என்எஸ்கேலேருந்து தியாகராஜபுரில் வந்து கூத்தாடின்னு சொன்னாங்க. கூத்தாடின்னு சொன்னவங்க தான் நாட்டை ஆண்டு போனாங்க. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் வந்து காமராஜருக்கு அப்புறம் இந்த கூத்தாடி தான் நாட்டை ஆள்றாங்க. இதுதான் உண்மை. முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் அவரை வந்து கூத்தாடின்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டுடைய நாட்டை ஆண்டு போனார். அடுத்து வந்து கலைஞர் வந்து ஐயா வந்து அவரும் ஒரு கூத்தாடி தான் சொன்னாங்க. அவரும் நாட்டை ஆண்டு போனார். சிவாஜி வந்து கூத்தாடி சொன்னாங்க. அவர் ஒரு நடிகை தலைமை வந்துட்டு போனார். ஜெயலலிதா அம்மா அவர்களும் ஒரு நடிகை வந்து அந்த கூத்தாடியாக தான் வந்தாங்க, நாட்டை ஆண்டாங்க. இப்போ இருக்கிற சிஎம் அவரும் வந்து சீரியலில் நடிச்சிருக்காரு. அவரும் ஒரு கூத்தாடி தான். ஆனால் இன்றைக்கி நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் என்றைக்கும் கூத்தாடிக்கு என்றைக்கும் பவர் ஜாஸ்தி.